அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை பெரினும் வேண்டே இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளானே பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மாசி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை அன்னைக்கு சக்தி திதி சாயந்தரம் 6:01 வரை இருக்குது. அதன் பிறகு சப்தமி வந்துடுது. பரணி நட்சத்திரம் காலைல 7:23, பின்னாடி கார்த்திகை நட்சத்திரம் வந்துடுது. அமிர்த யோகம் ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளியன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பாலம். இந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. சக்தியும் கார்த்திகையும் ஒன்றா வருது. இது எப்பாவது வரும். முருகனுக்கு வழிபாடுக்கு உகந்த நாள் என்று. அதனால் இன்று முருகப்பெருமானுடைய வழிபாடை நம்ம எல்லாம் செய்வது ரொம்ப உகந்தது. அதாவது கார்த்திகை நட்சத்திரம் முருகனுடைய நட்சத்திரம். சக்தி திதி முருகனுடைய திதி, உயர்ந்த திதி சக்தி. அது சாயந்தரம் வரையும் இருக்குது. அதனால் இன்று பூரா பகல் பூரா இருக்குது. அதனால் நாம் எல்லோருமா சென்று இன்றைக்கி முருகனுக்கு போய் வழிபாடு செய்தோமையானால் நமக்கு நல்லருள் கிடைக்கும். ஏன்னா இந்த முருகனுடைய வழிபாடு ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா எப்பேற்பட்ட நமக்கு வருகின்ற இடர்கள் அனைத்தையும் இந்த முருகனை கலைந்து விடுவார். அதனால் அவருடைய பாதங்கள் நம்ம தலைமையில் பட்டதுன்னா ஐயனுடைய கையெழுத்து அழிந்தரும் என்று அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். அருணகிரிநாதர் நமக்கு வழங்கியிருக்கிற திருப்புகழ் இருக்கு பாருங்க. அது மாதிரி ஒரு பெரிய தத்துவங்கள் இதுகள் யாருக்குமே கிடையாது. நம்ம திருப்புகழ் பாடுவதற்கு நமக்கு ராகமெல்லாம் தேவையில்லை. நம்ம அந்த திருப்புகழை படிச்சுட்டு வந்தாலே சந்தம் தன்னால் வந்துடும். திருப்புகழில் அவ்வளோ ஒரு பெரிய தத்துவமான ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை இந்த எல்லாருமா சேர்ந்து அந்த முருகனுடைய ஆலயத்துக்கு சென்று அந்த முருகனுடைய வழிபாடை பெற்று எல்லாரும் நல்லொரு பெற வேண்டும். அன்பான நேயர்களை, இன்று நாம் அதாவது இன்றைக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் கும்பத்தில் இருக்கார். மாசி மாதம் இன்னும் ஒரு வாரம் இருப்பார். அதுக்கப்புறம் மீனத்துக்கு போயிடுவார். அதுக்கு சந்திரன் எங்கே இருக்காருன்னா மேஷத்தில். இப்போ பரணி கார்த்திகை வரையும் கார்த்திகை 1ஆம் பாதம் வரையும் மேஷத்தில் இருப்பார். 2ஆம் பாதம்னா ரிஷபத்துக்கு வந்துடுவார். அதனால் அவர் நாளைக்கு ரிஷபத்துக்கு வந்துடுவார். இன்றைக்கு செவ்வாய் மிதுனத்தில் இருக்குது. புதன் மீனத்தில் இருக்குது. குரு ரிஷபத்தில் இருக்குது. சுக்கிரன் மீனத்தில் இருக்குது. சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியில் கும்பத்தில் இருக்கார். ராகு பகவான் மீனத்தில் இருக்குது. கேது கண்ணியில் இருக்குது. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பது. இதில் 2 கிரகம் பலமாக இருக்குது. யார் அப்படின்னா, சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. அது ஒரு பெரிய அமைப்பு. அது சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் கூட சொல்லலாம். அந்த மாதிரி கிரகங்கள் பலமாக இருக்கிறது. 2 கிரகங்கள் நல்ல பலமாக இருக்கிறது. அன்பான நேயர்களை, இது நமக்கு ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். மேஷ ராசிக்கு இன்றைக்கு பலன்கள் எப்படி இருக்குது என்று சொன்னால், குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இது 2 மேஷராசிக்கு நல்ல அமைப்பு. அதனால் அந்த மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்று நல்ல நாள், நல்லது நடக்கும். அது என்ன எவ்வளோ நாள் வரை இருக்குது அப்படின்னா, சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை இருக்குது. அதன் பிறகு இந்த குரு பயிற்சி ஆகிடுது. அதுக்கு பிறகு பலன்கள் மாறும். அதனால்
இந்த நம்ம பங்குனி சித்திரை 28க்குள்ளே நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணிக்க வேண்டியது. அடுத்து ரிஷபராசி என்பவர்கள உங்களுக்கு இப்போ ஜென்மகுரு நடந்து கொண்டு இருக்கிறது. இடமாற்றங்கள்லாம் ஏற்படும். வெளிநாட்டுக்கு போகலாம், இங்கே வரலாம், புது வீடு கட்டிட்டு போயிருக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஒரு சூழலில் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் வேலை பார்க்குற அன்பர்கள்லாம் மேலதிகாரிட்ட கொஞ்சம் பணிவாக ஒரு 2 மாதம் தான் பங்குனி சித்திரை பணிவாக நடந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ஆனால் இப்பொழுது சனியும் ராகுவும் நல்ல இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு சனி பகவான் 10ல், ராகு பகவான் 11ல் இருக்காரு. இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அருமையான பலன். உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. அவர் உச்சம் பெற்றது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் 6ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடாது. அதனால் உடல்நிலையை சற்று கவனம் தேவை. அடுத்து மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்கார். இந்த ராசியில் செவ்வாய் இருக்கால ஆரோக்கியம் கூடும். ஏன்னா 4ஆம் இடத்தை பார்ப்பார் செவ்வாய். அதனால் நமக்கு ஆரோக்கியத்தை அவர் கெடுத்து விடுவார். இருந்தாலும் குரு 12ஆம் இடத்துல இருக்கார். தேவையில்லாத செலவுகளை எடுத்து விடுவார். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவுலாம் முடிஞ்சால் பண்ணுங்க. இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் செய்தல் இந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா அமைதியாக பேசாமல் இருந்துருங்க. அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அதனால் உங்களுக்கு வந்து குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். அது வந்து இந்த குரு பயிற்சி வரையும் தான் அந்த அமைப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால் அதுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச காரியங்களெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டுருக்கோம். அன்பான சிம்மராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 10ல் இருக்கார். 10ல் குரு அவசியம் குறைப்பான், நம்முடைய நல்ல நிலைமையை குறைச்சி காட்டுவான்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பவர்களை ரொம்ப கவனம் தேவை. இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அது என்ன சித்திரை 28 என்ன 2 மாதம் இருக்குது. அதுக்கு பிறகு உங்களுக்கு நன்மை ஏற்படும். அன்பான கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு இப்பொழுது குரு 9ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் ராகு பயிற்சி உங்களுக்கு அருமையான சாதகமாக இருக்கார். ராகு இப்போ 7ல் இருக்கார். அடுத்து வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வர போகிறார். 1.5 வருஷம் அந்த 6ஆம் இடத்துல இருப்பார். அதனால் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4 அவர் பயிற்சி ஆகிறாரு. அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை தரும். கண்டிப்பாக ராகு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இந்த ராகு பயிற்சி பலன்களை பற்றியும் குரு பயிற்சி பலன்களை பற்றியும் நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே பேச சொல்லுவோம், பலன்கள்லாம் சொல்லுவோம். தவறாமல் கேளுங்க. அன்பான துளாராசி என்பவர்களை உங்களுக்கு வந்து குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்கிற குரு என்ன பண்ணுவார்னா, அவர் சில பேர் நொந்துக்கிறாங்க. அஷ்டம சனி நடக்குது, அஷ்டம குரு நடக்குது. இந்த அஷ்டம சனியில் என்ன பண்ணும் அப்படின்னா, அஷ்டம குருவில் என்ன பண்ணும்னா காரியங்களை புதுசாக எதையும் செய்ய விடாது, தடைப்படுத்தும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நடக்க வேண்டிய காரியங்களே நம்ம கவனமாக புதுசாக எதையும் செய்யக்கூடாது. முதலீடு போட்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சிரமப்படும். அதனால் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கும், இன்னும் 2 மாதம் தான். அதுக்கப்புறம் குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்துருக்காரு, அமோகமாக இருக்க போது. உங்களுக்கு வந்து துளாராசி என்பவர்களுக்கு 6ல் ராகு இருக்குது. அது பெரிய அமைப்பு. அதனால் அது ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அதனால் தைரியமாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2 மாதம் தான் இருப்பார். அடுத்து 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் எந்த காரியத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஓராண்டு நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. எதாலும் பண்ணணும்னா இப்போ பண்ணிட்டு இருக்கோம், மாசிலே பண்ணிருக்கோம், இல்லை பொங்கலுக்குள்ளே பண்ணியிருக்கோம். அன்பான தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். ஆரோக்கியத்தில் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ரொம்ப கவனமாக நடந்துக்குவோம். இன்னும் 2 மாதத்துக்கு சனி 3ல் இருக்குது, ராகு 4ல் இருக்குது. இது உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. அதனால் இந்த ராகு பேச்சு வரையும் ராகு 4ல் இருக்கார். அடுத்து 3ஆம் இடத்துக்கு வர போகிறாரு, அதுவும் நல்லது. அதனால் அன்பான நேயர்களை தனுசு ராசி அன்பர்களை கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, ராகு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அன்பான மகர ராசி அன்பர்களை உங்களுக்கு வந்து குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 7.5 சனி இருக்குது. அது இன்னும் ஒரு 18 மாதங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த சனி பயிற்சி 3ஆம் இடத்துக்கு போயிடாரு. அந்த கல்வி சனி என்று சொல்லுவாங்க. அந்த 7.5 வந்து இப்பொழுது உங்களுக்கு முடிய போகிற நேரம். அது முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு சனி போயிடுறாரு. அப்போ இனிமேல் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு சனியுடைய தாக்கம் இருக்காது. அன்பான மகர ராசி என்பதை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து குரு பலம் இருக்குது, அது ஒன்று போதும் உங்களுக்கு. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது. இது வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி இன்னும் ஒரு 18 மாதம் இருக்காங்க. அதுக்கு பிறகு 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். எந்த கிரகங்களும் உங்களுக்கு வலுவாக இல்லை. அதனால் பார்த்து குழப்பம் இல்லாமல் கவனமாக நடந்துங்க. எதையும் புதுசாக செய்யாதீங்க.
என்ன பண்ணிட்டீங்களோ அது அப்படியே நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை, உங்களுக்கு 7 நடக்குது. அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் சொல்லுவாங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை 7 சனி இருக்கிறதுனால சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எழுதி வைத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதாவது இந்த ராசி பலன்கள் எல்லாம் நமக்கு வந்து ஒரு 15% மேலே நமக்கு வேலை செய்யாது. அதனால் இதை முழுமையாக நீங்கள் நாங்கள் சொல்வதை நம்பிக்கிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இதனால் உங்களுக்கு எந்த முழுமையான பலன் கிடைக்காது. நமக்கு ஜாதகத்தில் இருக்கிற தசா புத்திகள் தான் நமக்கு முக்கியமானது. அவங்கவுங்க என்ன நட்சத்திரம் பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த நட்சத்திரம் என்னத்துக்குரிய திசை என்ன. இப்போ உத்திராட நட்சத்திரம்னா சூரிய திசை. இப்போ நமக்கு வயசு என்ன, அந்த சூரிய திசை எத்தனை வருஷம் இருந்திருக்கு, அடுத்து சந்திர திசை, அடுத்து செவ்வாய் திசை, இதெல்லாம் நமக்கு நல்ல திசையா, அடுத்து ராகு திசை நன்மை பண்ணுமா, இப்படிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். கோச்சார பலன்படி நமக்கு எல்லாத்தையும் நடந்துடும் அப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது ஏற்புடையதெல்லாம். அதனால் இருந்தாலும் 7 சனி இருக்கே, அதனால் இது நம்ம இருக்கா பார்க்கணும்னா இந்த மாதிரி கிரகங்களாக வருகின்ற பொழுது அவங்களுடைய சன்னதிக்கு போய் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு ஒரு தீபங்களை ஏற்றி அவங்களுக்கு பிரியமான புஷ்பங்களால் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி வந்தோம்னா அவங்களுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்காது. அதனால் அன்பான நேயர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நம்ம வந்து ஏதாவது நல்லது பண்ணணும். நல்லது பண்ணால் தான் நமக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அடுத்து சீக்கிரமாக கூடிய விரைவில் இந்த ராகு பயிற்சி இருக்கிறத, இந்த ராகு மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுவுமே கிடையாது. ராகுமோ கொடுப்பவன் எவனும் இல்லை, கேது போல் கெடுப்பவன் எவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவன் ராகு ஒருவனே. ஏன்னா அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் 1.5 வருஷம் இருப்பார். அப்போ இப்போ ராகு பயிற்சி நடக்க போகுது. இந்த ராகு பயிற்சி வந்து இப்போ மேஷராசிக்கு இந்த ராகு வந்து இப்போ நல்ல இடத்துல இல்லை, 12ஆம் இடத்துல இருக்கார். அவர் இப்போ திருப்பி 11ஆம் இடத்துக்கு தலைகளை தான் சுற்றுவார். அவர் 11ஆம் இடத்துக்கு வர போகிறார். இப்போது 3 வருஷத்துக்கு ராகு அவருக்கு நல்லது, அருமையான பலன் செய்யும். இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. நாம் இதை பற்றியெல்லாம் நம்ம விரைவில் எதிர்பாருங்கள். மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் ராகு பகவான் நல்ல இடத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி ரிஷபராசி என்பவர்களுக்கும் ராகு பகவான் நல்ல இடத்துக்கு வர்றாரு. இப்படியெல்லாம் நமக்கு ராகு வந்து பேச்சு பலன்களை அப்படி சொல்ல போகிறோம். அதனால் நம்ம வந்து அன்பான நேயர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்கள், இகழ்ச்சி அடையாதீர்கள். முயன்றால் மனிதனால் முடியாதது ஏதுமில்லை. அதனால் முடங்கி கிடக்காதீங்க, கிரகங்களே மேலே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. 7 சனி நடக்குது, 8ஆம் சனி நடக்குது, குரு 8ஆம் இடத்துல இருக்காரு, ஒன்றுமே செய்ய முடியலன்னு சொல்லாமல் இறை வழிபாடு செய்யுங்கள். நல்லதே நினையுங்கள், நன்றே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். வழிபாடு தான் நமக்கு மிகச்சிறந்தது. இன்றைக்கு மிக அருமையான நாள், முருகனுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். அதனால் இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க, முருகனுடைய ஆலயத்துக்கு செல்லுங்க, முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க. முருகனுக்கு நாம் என்னெல்லாம் செய்யணுங்கிறது உங்களுடைய பிரியம், உங்களால் முடிஞ்சது. இறைவனுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் முடிந்தது, நமக்கு தெரிந்தது. தெரியாதெல்லாம் நம்ம போய் செய்ய முடியாது. தெரிந்ததை செய்யலாம், முடிந்ததை செய்யலாம். நமக்கு வந்து அந்த முருகன் என்ன பண்ணுவார்னா, நம்ம என்ன பண்ணுறங்கிறத எதிர்பார்ப்பார். நம்மகிட்ட என்ன வசதி இருக்குன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். வசதி இருக்கா, வசதி இல்லையா. ஒரு வீட்டில் வந்து புஷ்ப செடிகள் இருக்குது, அதில் பூக்கின்ற மலர்களை பறித்து கொண்டு போய் நம்ம அந்த முருகனுக்கு ஆலயத்தில் அர்ச்சகத்தை கொடுத்து அந்த முருகனுக்கு சாத்து சொன்னோம்னா அது ஒன்று போதும். அது மாதிரி ஒரு சிறந்த புண்ணியம் நமக்கு வேறு எதுவும் கிடையாது. அதனால் அந்த கோவிலுக்கு போய் கோவிலில் குப்பைகள்லாம் நடந்ததுன்னா கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு வந்தோம்னா அதுவே பெரிய புண்ணியம். இதுவே நமக்கு பெரிய கனகாபிஷேகம் பண்ணுறதை விட இது வந்து அந்த ஆலயத்தை வந்து சுத்தமாக நம்ம வச்சுட்டு வந்தோமேனால் அதுக்கே இறைவன் நமக்கு கையாளு சுகத்தை கொடுத்து நல்லருள் செய்வார். அதனால் நம்மளால் முடிந்த பணிகள், அதாவது நாம் என்ன பண்ணுறோன்னா 3 வகையில் தவறுகள் நிறைய செய்கிறோம். காசு இருக்குங்கிற தைரியத்தில் நிறைய காசுனால பொருளால் வந்து நமக்கு நிறைய இடைஞ்சல்லாம் பண்ணுறோம், தைரியத்தை பண்ணுறோம். அடுத்து வாயினால நிறைய நல்லதே சொல்கிறது கிடையாது, யாருக்கு என்ன இடைஞ்சல் பண்ண முடியுமோ அவ்வளோதே பண்ணுறோம். அதே மாதிரி இந்த உடம்பும் நிறைய கெடுதலை பண்ணுது. அதனால் இந்த 3 வழியில் நம்ம கெடுதலை பண்ணுறோம். அதனால் இந்த 3 வழியில் நம்ம நன்மை செய்யணும். காசு இருக்கிறவங்க பணத்தினால நன்மைகளை செய்யணும். நிறைய ஆலய திருப்பணி பண்ணணும், அன்னதானம் பண்ணணும்,
படிக்கிற குழந்தைகளுக்கு, வசதி இல்லாத குழந்தைகளுக்கு படிப்பதற்கு வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இதெல்லாம் நிறைய முதியோர்கள், அதாவது வயதானவர்கள் வழி இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். இதெல்லாம் பணத்தில் செய்கிறது. அது முடியலையா வாய்னால் என்ன செய்யறதுன்னா இறைவனுடைய நாமாவை சொல்லணும், நமக்கு தெரிஞ்ச நல்லதை எல்லாருக்கும் சொல்லணும். இப்படிலாம் நம்ம சொல்லணும்னா இது வாய்னால் சொல்வது. உடம்புனால என்ன செய்யணும்னா இந்த ஆலயங்களுக்கெல்லாம் பணி செய்கிறது. அதனால் இந்த ஆலயங்களை கூட்டி பெருகி சுத்தம் பண்ணி ஒட்டடை அடித்து அங்கே செடி செத்தைகள் இருந்தால் அதெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி பூச்செடியெல்லாம் வைத்து அதுக்கு தண்ணீர் ஊற்றி அந்த மலர்களை பறித்து ஆலயத்தில் கொடுக்குறது, இதெல்லாம் நம்ம உடம்பால் செய்கின்ற பணி. இந்த மாதிரி பணிகள்லாம் நம்ம செய்து வந்தோமையானால் இறைவன் நமக்கு நல்லருள் செய்வார். எல்லோரும் நல்லருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். அன்பான நேயர்களே, அடுத்தடுத்து எனக்கு தெரிந்த ஒரு பலன்களை சொல்லுகிறேன். அதை நன்றாக தெளிவாக இருந்து நீங்களும் கேளுங்க, பக்கத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்க. அவங்களுக்கு சந்தேகம் ஏதாவது கேள்விகள் ஏதாவது கேட்கணும்னா இந்த நம்பருக்கு என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெரியாத கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அதனால் எனக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு சொல்லி ஒரு நல்வழிப்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அன்பான நேயர்களை, ஜாதகம் பார்க்கணும்னாலும் எனக்கு உடனே ஃபோன் மூலமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உடனே நான் பலன் சொல்லுகிறேன். அதுக்குரிய தட்சணைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதனால் அதுக்கெல்லாம் காசு கொடுத்தா ஆகணும். ஏன்னா அதுக்காக தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். நீங்கள் காசு கொடுத்தா தான் நாங்கள் சாப்பிட முடியும், இல்லைன்னா எங்களால் சாப்பிட முடியாது, வேறு தொழில் கிடையாது. அதனால் அன்பான நேயர்களை, உங்களுக்கு என்ன ஏதாவது என்னிடம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு எனக்கு தெரிந்ததை ஜோதிடர் மூலமாக நீங்கள் என்ன பலன்களை அடைய முடியுமோ அதை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். அன்பான நேயர்களை, நீங்கள் எல்லாரும் அந்த எம்பெருமான் வள்ளியின் மலான முருகனுடைய அருள் பெற்று நல்லருள் பண்ணுவோம். அவருடைய முழுமுதற் கடவுள் நமக்கு எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் எம்பெருமான் அவருடைய அருளும் வள்ளல் பெருமான் முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக வேண்டும். எல்லாரும் நல்லருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.